கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட சோழபுரம் வட்டத்தில் உள்ள சிறிய கிராமம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெற்காசியாவின் பெரும்பகுதியை அலைக்கடல் மீது கடற்படை கொண்டு கடாரம் வரை வென்ற பேரரசர் ராஜேந்திர சோழர் உருவாக்கிய மாநகர், சோழர்களின் தலைநகரம். கிழக்கே கொள்ளிடமும் மேற்கே கங்கை வரை படை நடத்தி வெற்றியின் விளைவாக உருவாக்கப்பட்ட சோழகங்க பேரேரியும், வடக்கே அழகர் கோயிலும் தெற்கே மறவர் குடியிருப்புகளும் சூழ அமைந்த நகரம். கடல் கடந்த படையெடுப்புக்கு வசதியாக தலைநகரை மாற்றி வறண்ட நிலப்பரப்பை வசந்த பூமியாக்கியவர். கங்கை வரை படையெடுத்து வென்றதின் விளைவாக சோழகங்கம் என ஏரி வெட்டுவித்து அதில் ஜலஸ்தம்பம் நாட்டியவர். ராஜராஜரின் ஆளுமைக்கும் புகழுக்கும் அணி சேர்த்த தனையன் ராஜேந்திர சோழர். அழகும் ஆளுமையும் போர்த்திறனும் ஒருங்கே பெற்ற பேரரசர். திருமண்ணி வளர இருமுநிலமடந்தையும் போர் செய்ய பாவையும் என திக்கட்டும் வெற்றி முரசு கொட்டிய சோழர்குல மாமன்னர். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் தந்தை போலவே ஈசன் பால் தான் கொண்ட பேரன்பிற்கு ராஜேந்திர சோழர் எடுப்பித்த கற்றளி. உள்ளும் வெளியும் சிவபெருமானே என்பதை உணரும் விதமாக கருவறையிலும் வெளிப்புறம் முழுவதும் ஈசனின் வடிவங்களால் நிறைத்திட்ட கலை காதலன். சோழ சிற்பிகளின் கலைத்திறனில் மிளிரும் ஒவ்வொரு வடிவமும் ஈசனின் பேரழகை காண்போரின் கண்களின் வழியே உள்ளத்திற்குள் நிறைக்கும். ராஜராஜேஸ்வரம் ராஜராஜரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி. ராஜராஜருடைய ஆட்சி காலம்னு எடுத்துக்கிட்டால் 985 1014 ராஜராஜர் பையன் ராஜேந்திர சோழர் கங்கை கடாரம் தெற்காசியாவோட பெரும்பகுதி படையெடுத்து வணிக வழி பாதைக்கு, கடல் வழி வணிக வழிக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தின பேரரசன். அவர் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் நம்ம இப்போ தஞ்சாவூர் ராஜராஜேஸ்வரம் விமானத்தோட உயரம் 216 அடி. அது முழுக்க நாற்கோணமாக உள்ள விமானம். ஆனால் அதை விட இது உயரம் குறைவாக இருந்தாலும் எண்கோண விமானம், 8 கோணம்.
எண்கோண விமானம். ராஜராஜரும் ராஜேந்திர சோழரும் 2 ஆண்டுகள் சேர்ந்த மாதிரி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ராஜேந்திர சோழருடைய காலம்னு எடுத்துக்கிட்டா 1012 1044 வரைக்கும், 1012 1014 வரைக்கும் 2 வருஷம் ராஜராஜர் இவருக்கு பட்டம் சூட்டி தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டார். ஆனா ராஜேந்திர சோழர் கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி இங்க எந்த விதமான கல்வெட்டுகளும் கிடையாது. விழுப்புரம் பக்கத்துல எசாலம் அப்படிங்கிற ஊர்ல கிடைத்த செப்பேடுகள்ல தான் இந்த கோவில் ராஜேந்திர சோழரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற குறிப்பே இருக்கு. இந்த சுற்றுச்சுவர்கள்லாம் அப்படியே வழி வழியா வந்து கடைசியா நம்மளை அடிமையா வச்சிருந்து ஆட்சி செய்துட்டு போன வெள்ளைக்காரங்களால கொள்ளிடம் ஆற்றுக்கு குறுக்கே பாலம் கட்டுறதுக்காக இந்த சுற்றுச்சுவரோட கற்கள், ராஜகோபுரத்தோட கற்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அடி உள்ள பிரம்மாண்டமான நந்தி இங்கே இருக்கிறது. இது உடையார்பாளையம் ஜமீன் காலத்துல தான் உருவாக்கப்பட்டது. இங்க வந்தா நந்தியை தாண்டி வந்தா நமக்கு நேர் இருக்கிற கல்வெட்டுல திருவோண சக்கரவர்த்திகள் மதுரை கொண்டருளிய அப்படின்னா இது வந்து 3ஆம் குலோத்துங்கருடைய கல்வெட்டு. 3ஆம் குலோத்துங்கருடைய கல்வெட்டுனா கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டோட முதற் பகுதி. அது வரைக்கும் இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியான தானங்கள் எல்லாம் கொடுத்து சோழ மன்னர்களால் அற்புதமாக பராமரிக்கப்பட்டிருக்கு. வாங்க போ. பகுதியிலையும் கல்வெட்டுகள் இருந்திருக்கணும். ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாமே வெயில்னாலும் இயற்கை சேதத்தினாலும் முழுக்க பொறிஞ்சு போயிது. பாருங்கள், கல் ஒரு லேயர் அப்படியே அடுக்கு, அதோடைய மேலே அடுக்கு அப்படியே செதிலாக பொறிஞ்சு கொட்டிடுச்சு. இதில் இருந்த தகவலை நமக்கு இன்னைக்கு காண கிடைக்கல. இதுலேயும் அதே மாதிரி ஸ்வஸ்தி ஸ்ரீ திருவோண சக்கரவர்த்தி அப்படின்னு இந்த எழுத்தாமைதியை வச்சு எடுத்துக்கிட்டா இது வந்து 13ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு. எவ்வளோ அற்புதமான துவாரபாலகர்கள் பாருங்கள். துவாரபாலகருடைய தாத்பரியம் அப்படின்னு நான் மானசீகமாக நினைக்கிற குருநாதர் என்ன சொல்லியிருக்கிறார், அதாவது கலைக்கோவன் ஐயா வந்து என்னுடைய வரலாற்று குருநாதராக நான் மானசீகமாக நினச்சிருக்கிறேன். எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயாவுடைய நாவல்களை படித்து தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியான அடிப்படையில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அது சிறப்பாக தெரியும். ஒரு மலைப்பாம்பு துவாரபாலகர் வச்சிருக்கிற இந்த தடியில் இருக்கிற சுற்றி இருக்கு. இது ஒரு யானையை முழுங்குற மாதிரி காட்சி அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். யானை எவ்வளோ பெரிய உருவம், அதை ஒரு மலைப்பாம்பு விழுங்குது அப்படிங்கிறதுனா நீங்கள் அதோட பிரம்மாண்டத்தை யோசிச்சுக்கலாம். அது துவாரபாலகருடைய கையில் வச்சிருக்கிற ஒரு தடியில் ஒரு சின்ன விஷயமா சுற்றிக்கிட்டு இருக்கு.
அதற்கு பிறகு தடி எவ்வளோ பெருசு இருக்கு, தடியை ஒப்பிடும்பொழுது கிட்டத்தட்ட 4-5 பங்கு பெரிய உருவமாக துவாரபாலகர் இருக்கிறார். ஒரு கை வானத்தை காமிச்சிருக்கிறார், இன்னொரு கை ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம நினைக்கிற அளவோட மிக பிரம்மாண்டமானவர். அதுக்கு ஒரு ஓமையான ஒப்பீடாக தான் இந்த உருவத்தை காமிச்சிருக்கிறாங்க. கோயில்களுக்குள்ள நுழையும் பொழுது எல்லா சிந்தனைகளையும் கலந்து பரம்பொருளுடைய ஒருமித்த சிந்தனையோடு உள்ள வாங்க அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். உள்ள நுழையும் போது இடதுபுறம் இருக்கிறவர் அவர் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முழுமையாக இருக்கிறார். ஆனால் இந்த துவாரபாலகர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு அப்புறம் பாண்டிய மன்னர்கள் வந்து இந்த கோயில் அவ்வளவு சிதைக்கலை. பாண்டியர்களுக்கு அப்புறம் விஜயநகர பேரரசு இருந்தாங்க. விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க. முகலாயர்கள் தான் அதிகபட்சம் இந்த கோயில்கள் சிதைக்கிறதுக்கு காரணம். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா மூக்குடைப்பு போர் அப்படிங்கிறது நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசின் கீழ் வந்த நாயக்க மன்னர்கள் இரு சாராருக்கு இடையே ஏற்பட்டப்ப கோவிலில் இருந்த சிற்பங்களுடைய மூக்கு, மனுஷங்களோட மூக்கெல்லாம் அறிஞ்சு ஒரு சண்டை நடைபெற்று, அதற்கு பிறகுதான் முகலாயர்கள் ஆதிக்கம். அதிகபட்ச கோயில்கள் எல்லாமே அதற்கான சொத்துக்கள், அதாவது பஞ்சலோக விக்கிரகங்கள், தங்க நகை இதெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு மாளிகாவோடு தான் கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது வரலாற்று தகவல். அது மாதிரியான இடத்துல அவங்களால வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாத நிறைய விஷயத்த வந்து உடைச்சி போட்டு போயிட்டாங்க. அதில் நிறைய சிற்பங்கள் அதில் நேர்ந்திருக்கலாம். அதற்கப்புறம் வந்த வெள்ளைக்காரர்கள் நம்மளை கொஞ்ச நாள் அடிமைகளாக அரசாட்சி பண்ண காலத்தில் அவங்க வந்து கோயில்கள் வந்து கருங்கல் கட்டுமானமாக இருக்கிறதுனால படைத்தளமாக உபயோகப்படுத்தினாங்க. அந்த காலத்தில் இதை மாதிரி நேர்ந்திருக்கலாம். இது சௌரபீடம்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் வழக்கம் நவக்கிரக நாயகர்களை வந்து தனித்தனி சிற்பமாக அமைச்சது தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் முன்பக்கம் சூரியன் சுற்றி நவக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே இதுதான். இது வந்து சோழர் கால சிற்பம் கிடையாது. அநேகமாக சாளுக்கியர்களுடையதோ இல்லது கலிங்கர்களுடையோ. கலிங்கர்கள் என்பது இன்னைக்கு ஒரிசா அப்படின்னு சொல்லலாம். நம்ம அந்த தேசத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிற்பம் தான் இது. தமிழ்நாட்டில் இருக்கிற பேரழகு மிக்க துவாரபாலகரில் இவங்க 2 பேரும் பிரம்மாண்டமான முதல்ல மிகப்பெரிய துவாரபாலகர் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் இருக்கிறார். அடுத்து எடுத்துக்கிட்டால் கங்கை கொண்ட சோழபுரம். திருப்பவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலில் கூட இவ்வளோ பெரிய துவாரபாலகர்கள் கிடையாது. இன்னும் அதே மாதிரி தான் இந்த சிற்பங்கள் தான் முழுக்க முட்டுப்பெறாததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கையில் வச்சுருக்கிற மழை விஸ்வயம் முத்திர பரம்பொருளை அப்படின்னு சொல்லி அமைக்குது. யஞ்ஞோபவீதம், இடைக்கட்டு, துரக்கட்டு, கைவளை, அந்த சிங்கமுக கங்கணம், காதில் குண்டலம், அந்த குண்டலத்தில் ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. கிரீடம், ஒரு கடுமையும் புன்னகையும் கலந்த மாதிரி ஒரு முகாமைப்போட உள்ள துவாரபாலகர். பெரும்பாலான கோயில்களில் இதை மாதிரி பார்க்க முடியாது. 2 புற துவாரபாலகர்களும் இவரை விட அந்த இடது பக்கம் இங்கேருந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கோயிலில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி தெற்கு முகமாக வெளியில் இறங்குறப்ப இந்த 2 துவாரபாலகர்களும் இருக்கிறாங்க. தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த சிரிப்பமாக போய் பக்கத்தில் ஒரு கடுமைக்கு அப்பாற்பட்டும் ஒரு புன்னகையோடு இருக்கக்கூடிய முகம், காதில் இருக்கிற குண்டலங்களில் 2 சிற்பங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் வலது பக்கம் இறங்குறப்ப வலதுபுறமா பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்வையா பிச்சாடனாருடைய கதையை வந்து வேறொரு பதிவில் நான் வந்து விரிவாக சொல்கிறேன். பிச்சாடனா அதுக்கு மேலே சிவபார்வதி. இது வந்து சோழர் காலத்தில் கருங்கல் சிற்பமாக தான் இருந்திருக்கும்.
நாயக்கர் காலத்தில், அதாவது விஜயநகர பேரரசு வழி வந்தவங்க தான் நாயக்கர். அவங்க காலத்தில் தான் இந்த மேலே சுண்ணாம்பு பூச்சி இந்த வர்ணம்லாம் அழிக்கப்பட்டிருக்கும். ஏதோ போர்னாலேயோ இல்லை வேற ஏதாவது கவனக்குறைவினாலேயோ கைகள் செதுக்கப்பட்டு திரும்பி அதை முழுமையாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுவும் நீண்ட காலம் நிற்கல, உடஞ்சி விழுந்தது. இது பிச்சாடனர். நான் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இந்த வெள்ளைக்காரன் தான் நாகரீகத்தை கொடுத்தான், வெள்ளைக்காரன் தான் நமக்கு கல்வி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ச்சியாக நம்மகிட்ட ஒரு கற்பிதம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க தான் தொழில்நுட்பத்தில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடியே அற்புதமான காலணிகளை அணிந்திருக்கிற பிச்சாடனர் சிற்பம் நம்மகிட்ட இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த காலணிகளை எவ்வளவு காலமா பயன்பாட்டில் வச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. எவ்வளவு ஆபரணங்கள் இருக்கு, இது எல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்னாடி. என்னென்ன விதமான ஆபரணங்கள் இடையில் அணிந்திருக்கிறதுக்கு, கையில் அணிந்திருக்கிறதுக்கு, கழுத்துல, காதுல, அந்த மாலையோடைய, இது எல்லாமே கருங்கல்ல செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன விதமான கருவிகளை உபயோகப்படுத்தியிருப்போம், என்ன விதமான அற்புதமான சிற்ப திறமைகள், சிறந்த திறமையான கலைஞர்களை நம்ம கொண்டிருப்போம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் தான் உண்மையா தமிழர்களுடைய பெருமை, அடையாளம், பொக்கிஷம். அதே அந்த வாயிலோட மேற்கு புறத்துல கஜலட்சுமி இருக்கிறாங்க. ஏன் மடித்த சமணமிட்ட கால்களோட, 2 பக்கமும் மலர்ந்த மலர்களோட, ஏன் கஜலட்சுமி அப்படின்னு சொல்றோம்னா 2 பக்கமும் யானை அபிஷேகம் பண்ணக்கூடிய தோற்றத்துல பெரும்பாலான சிற்பங்கள்ல காட்டப்பட்டிருக்கும். அந்த சிற்ப நேர்த்தியை நீங்க பாருங்க. இதற்கு மேல இந்த அமைப்புக்கு மகர தோரணம்னு பேரு. இந்த மகர தோரணத்துக்கு நடுவுல ஒருத்தர் முழங்கால், பாதி முழங்கால் இட்டு சிவபெருமான வணங்கக்கூடிய ஒரு தோற்றமுள்ள சிற்பம் இருக்கு. ஒருவேளை அநேகமாய் இது ராஜேந்திர சோழருடைய சிற்பமாய் கூட இருக்கலாம். வாங்க அடுத்து பார்க்கலாம். வரலாறு முழுக்க சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான போரை பற்றிய விவரணைகள் நிறைந்து கிடக்கு. பார்த்தீங்கன்னா பராந்தகர் காலத்திலேருந்து பாண்டியர்கள் தொடர்ச்சியாக சோழர்களால் தாக்கப்பட்டுக்கிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனாலும் 2 பேரும் பரம வைரியா எதிரிகளாக இருந்தாலும் ஒருத்தர் கட்டின கோயிலுக்கு இன்னொருத்தர் நிபந்தம் கொடுக்கறதுக்கோ தானம் கொடுக்கறதுக்கோ மறுத்ததோ எதுவுமே கிடையாது. இறைவன் என்னும் போது சோழர்களாக இருந்தாலும் பாண்டியர்களாக இருந்தாலும் சேரர்களாக இருந்தாலும் ஒருமித்த கருத்துடையவர்களா, அதில் எந்த பிணக்குமற்ற குணத்துக்கு வந்துடுறாங்க. அதற்கு சான்றா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு. திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு யாண்டு அப்படின்னு. குலசேகர தேவர் யாரு அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டோட முதற் பகுதியில் ஆண்ட ஒரு பாண்டிய மண். அவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் இந்த சுவாமிக்கு விளக்கரிக்க நிலம் திருநாமத்து காணியாக நிலம் கொடுத்திருக்கிறார். ஆக அரச மரபுகள் மாறினாலும் கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா இந்த கோவில் மிக சிறப்பா அடுத்தடுத்து எதிரிகளா இருந்தாலும் சிவபெருமானுங்கிற வரப்ப ஒருமித்த கருத்தோட தொடர்ச்சியா பராமரிக்கப்பட்டிருக்கு. அதற்கான கல்வெட்டு சான்றா குலசேகர பாண்டியருடைய கல்வெட்டு இங்க இருக்கு. இது கோவிலோட மகாமண்டபம். மகாமண்டபம்லாம் அதிகபட்சம் இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாதி வரை பார்த்தீங்கன்னா முழுமையான கட்டுமானத்தில் இருக்கும். இது 2-3 தளங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தளம்லாம் இல்லை. இப்போ அதோட விமானத்தை ஒட்டி இருக்கிற இதுதான் முழுமையாக இருக்குது. இதெல்லாம் மீண்டும் நம்ம தொல்லியல் துறையால் எடுத்து மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது.
இதில் இருக்க தனிச்சிற்பங்கள் எல்லாம் பரிவார தெய்வங்கள், பரிவார மூர்த்திகள் சொல்லுவாங்க. அதாவது சுவாமிக்கு பாதுகாவலர்களாக சுற்றிலும் வீட்டுக்கக்கூடிய வீரர்கள். அதே மாதிரியான சிற்பங்கள் இந்த மதிச்சோட்டில் இருக்கு. கேடயம் வாளோட ஒரு வீரர், இவரு கையில் ஏதோ வச்சிருக்கிறாரு. இவரும் வால் கேடயத்தோட இருக்கிறாரு. இவரு சாமரதாரி. இவரு தாளம் வச்சிருக்கிறாரு. இவரு ஏதோ ஒரு கோயிலோட துவாரபாலர்களாக இருக்கலாம். இதை சுற்று வட்டாரத்திலேயோ இல்லை இந்த கோயிலில் உள்ள ஏதோ ஒரு சன்னதி இடிஞ்சு விழுந்ததில் எடுத்து கொண்டு வந்து இந்த சோட்டலில் வச்சிருக்கிறாங்க. இவரு வீணாதரர், கையில் வச்சிருக்கிறாரு வீணார். முழுமை பெறல இந்த சிற்பம். இது கொற்றவை சிற்பம். கொற்றவைங்கிறது துர்க்கை, அதுவும் முழுமை பெறல. இவர் நர்த்தன விநாயகர். கீழே யாழி வரி, அதற்கு கீழே கல்வெட்டு இருக்கு. பூதகணங்கள். அர்த்தநாரீஸ்வரர், உமையொரு பாகர். ஒரு பக்கம் பார்வதி தேவியும் ஒரு பக்கம் சிவபெருமானும், வாகனமாக நந்தியாகும். பெண் பாகம் பார்த்தீங்கன்னா இடுப்பு ஒயிலாகவும் வளைவாகவும் இருக்கும். ஆண் பாகம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி. இடது பக்கம் பெண்ணுடைய கையில் மலரும், ஆணுடைய கையில் மழுவும் இருக்குது. உமையொரு பாகன். முனிவர்கள். தென்முக கடவுள் இவர், தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற சிற்பம் இது கிடையாது. இது புதுமையாக அதற்கு பிற்காலத்தில் செய்து வைக்கப்பட்ட தட்சிணாமூர்த்தி தான் இங்கே இருக்கிறாரு. மேலே மரம்லாம் தெரியுது. அந்த உயரத்துக்கு தட்சிணாமூர்த்தி பேரளவாக இருந்திருக்கணும். இந்த கோயிலோட அளவுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி பொருந்தி போகலை. அதனால் இந்த கோயிலை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி இவர் இல்லை. உடைக்கப்பட்டிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஆகியிருக்கணும். அதற்கு மாற்றாக இவரை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இவர் சங்கர நாராயணர். ரொம்ப குறைவான கோயில்களில் தான் இருக்கிறார். சங்கர நாராயணர் சிவபெருமானும் விஷ்ணுவும் சேர்ந்த வடிவம். வலது பக்கம், அதாவது நம்ம பார்வைக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த திருவுருவத்தோட இடதுபுறத்தில் சங்கு இருக்கு. இடது பக்க கரங்களில் இடது பக்க கால்களில் வச்சிருக்கிறார். அந்த ஆடை முழு ஆடையாக இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசி வழங்கும் தோட்டத்தில் ஒரு கரம், இன்னொரு கரத்தில் மழு, சிவபெருமானுடைய ஆயுதம். சிவபெருமான் அரையாடை உடுத்தியிருக்கிறார். சங்கரநாராயணருக்கு இதுதான் வித்தியாசம். கங்கை கொண்ட சோழபுரத்தோட அற்புதமான சிற்பங்களில் ஒன்று இந்த ஆடல் வல்லான். என்ன விதமான போட்டியினால் இது ஏற்பட்டது அப்படின்லாம் தெரியல. நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவலின்படி அந்த அடிப்படையில் காளிக்கும்
சிவபெருமானுக்கும் போட்டி நடந்து அதில் வந்து ஊர்த்துவ தாண்டவம், அதை காலை உயர தூக்கி ஆடி சிவபெருமான் வெற்றி பெற்றதாகவும், பெண் என்பதால் காளி தேவி காலை தூக்கி ஆட முடியாமல் வெட்கப்பட்டு குனிந்ததுனால நடராஜர் ஜெயிச்சதாகவும் நம்ம புராண வரலாறில் குறிப்பிடுறாங்க. கீழே எலும்பும் தோலுமா உள்ள வடிவம் காரைக்கால் அம்மையார். இறைவன் அம்மையேன்னு கூப்பிட்ட ஒரே பெண்மணி. அவங்களுடைய கதையை வந்து நம்ம வேறொரு தருணத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த கால்களுக்கு இடையில் ஜுரகர தேவர் அப்படின்னு அவரும் சிவபெருமானோட மற்றொரு வடிவம். வலதுபுறம், அதாவது நம்ம பார்வைக்கு வலதுபுறம் பார்வதி தேவி நந்தி மேலே கை வச்சுக்கிட்டு கணவருடைய நடனத்தை ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. இடதுபுறம் குடமுழாவை ஒருத்தர் இசைக்கிறார். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானும் சேர்ந்து நடனம் ஆடுறார். அதற்கு மேலே கந்தர்வர்கள்னு சொல்லலாம், 2 பேர் வானத்தில் பறக்கக்கூடிய விதமாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. கங்கா விசர்ஜனர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன அப்படின்னா, பகீரதனுடைய தவத்தினால கங்கையை வந்து சிவபெருமான் தலைமுடியில் தாங்குறாரு. தலைமுடியில் தாங்கினோன்னா இப்போ கூட நம்ம பேச்சு வழக்கில் கேட்டிங்கன்னா, நீ என்ன அந்த பொண்ணை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற அப்படிம்பாங்க. அது சிவபெருமானுடைய பிராண வரலாற்றுலேருந்து தான் அந்த சொற்றொடர் வந்து இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் கையாளப்படுது. அதோ அவர் வலது பக்கம் கையை தூக்கி வச்சுருக்கிறதுல கங்கை ஒரு சிற்றுருவமாக காட்டப்பட்டிருக்கிறாங்க. தலையில் இப்போ நான் வந்து மனைவி இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணை தலையில் தூக்கி வச்சுக்கிறதா அப்படின்ட்டு பார்வதி தேவி கோச்சிட்டு போகிறாங்க. அவங்கள வந்து சிவபெருமான் சமாதானப்படுத்தக்கூடிய சிற்பம் இது. லிங்கோத்பவர், அதாவது ஒவ்வொரு சிற்பத்துக்கு பின்னாடியும் ஒரு புராண வரலாறு இருக்குது. அடிமுடி காடா அண்ணல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்பம் அது. சிவபெருமான் வந்து அடியும் முடியும் காண முடியாதவர், எவ்வளோ உயரம் எவ்வளோ அகலம்னு அளவிட முடியாதவர். அது மாதிரி ஒரு சவால் விட்டு விஷ்ணு பெருமான் வந்து வராக அவதாரம் எடுத்து அவருடைய பாதம் எங்கே இருக்குது அப்படின்னு பூமியை தோண்டி பார்த்ததாகவும், அதற்கு மேலே அன்னப்பச்சி இன்னைக்கு இல்லை, அதெல்லாம் செதஞ்சு விழுந்திருக்கும். பிரம்மா வந்து அன்னப்பறவை இடம் எடுத்து மேலே பறந்து போய் ஒரு உச்சியை காண இருந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த அடிப்படையில் வடிக்கப்பட்ட லிங்கோத்பவ சிற்பம் இது. இந்த பக்கம் எம்பெருமான் விஷ்ணு இருக்கிறாரு, பூதேவி, ஸ்ரீதேவி சமேதமாக 2 புறமும் இருக்கிறாங்க. 2 மனைவியை சூழ இருக்கிறார். சுற்றிலும் அடியார் பெருமக்கள், பக்தர்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் வானவர்கள்னு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் முருகப்பெருமான். உமையோடு அமர்ந்த சிவபெருமான். காலசம்ஹாரமூர்த்தி இவர். கீழே கிடக்கிறது யமதர்மராஜா. மார்க்கண்டேயனுக்காக காலன்னா யமன், அவரை சம்ஹாரம் பண்ணதுக்கான சிவபெருமானுடைய வடிவம் இது.
இவங்க ஒற்றவை, அதாவது துர்க்கை. இது கோமிகி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற நீர் வெளியேறக்கூடிய இடம். இதுக்கு நேராக பிரம்மா, அவருடைய மனைவியர் இருவர். பைரவர், இது சிவபெருமானோட இன்னொரு வடிவம். பொதுவாக கொஞ்சம் பேர் சிற்பங்களை ரசிக்கக்கூடிய ரசனை படைத்த மனநிலை உள்ள ஆட்களாக இருந்தாலும் அந்த சிற்பம் எதன்னா சொல்ல வருது, அந்த சிற்பத்தோட அதற்கு பின்னாடி உள்ள கதை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இந்த சிற்பத்தை பற்றிய கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். விருப்பம் இருக்கவங்க கேட்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதுதான் ஆங்கிலேயர்கள் பாணியில் சொல்கிறதா இருந்தால், ஏன்னா எல்லாருமே தமிழ் அந்த மொழியில் அதை நேர்த்தி அற்புதமான சிற்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் அந்தளவுக்கு மனசில் போய் தைக்கிறது கிடையாது. அந்தளவுக்கு ஆங்கில மோகம், ஆங்கிலம் சார்ந்த சொற்கள் தான் பெரும்பாலும் நம்மளால் கையாளப்படுது. அப்படின்னா இந்த கோவிலில் உள்ள எல்லா சிற்பங்களும் அழகானதாக இருந்தாலும் இதை நம்ம மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். அதி அற்புதமான கலை வடிவம், இந்த கோயிலில் உள்ள சிறப்பான கலை வடிவம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிறது ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிற்பம் சண்டேச பெருமானுக்கு சிவபெருமான் முடிசூட்டுற மாதிரியான இந்த கதையை நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறது தான் சரியானதாக இருக்கும். கும்பகோணத்தில் இந்த அணக்கரை வர வழியில் சேஞ்சலூர்னு ஒரு ஊர், அதற்கப்புறம் திரு ஆப்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது. திரு ஆப்பாடியில் எச்சதத்தன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்து வரார். அவருக்கு ஒரு மகன் விசாரதர்மன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சிறிய கிராமம், திரு ஆப்பாடி. பெயர் ஆ அப்படிங்கிறது பசு. பசுவை மேய்க்கக்கூடியவர்கள் பசு மேய்த்தலை தொழிலாக கொண்டவர்கள் வாழும் ஊர் அப்படிங்கிறத எப்பொழுதுமே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கும். வாசலில் போய் நின்று அப்படியே தெருவை வேடிக்கை பார்க்குறது, ஆடு மாடு போகிறது, பஸ்ஸு இதை போகிறது, அது இயல்பான குணம். அதே மாதிரி திரு ஆப்பாடியில் வசித்த விசாரதர்மனுக்கும் அதே மாதிரி குணத்தில் வாசலில் திண்ணையில் உட்காந்து தெருவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ நிறைய பசுமாடுகளை ஓட்டிக்கிட்டு இடையன் ஒருத்தர் வரார். சில பசுமாடெல்லாம் அவர் அதட்டலுக்கு செவி சாய்த்து ஒழுங்காக போயிட்டுருக்கு. சில பசுமாடு அவர் அதட்டலுக்கு பயப்படாமல் கொஞ்சம் மிதப்பாகவும் திமிராகவும் போகிறத தடியால் அடிக்கிறார். தடியால் அடிக்கிறப்ப, வேகமாக அடிக்கிறப்ப ஷன நேரம் அப்படின்னா ரொம்ப குறுகிய சில நொடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், கனப்பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு முகத்தில், அந்த பசுமாட்டோட முகத்தில் ஒரு வேதனை மின்னி மறையிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விசாரதர்மன் அந்த பையன் பார்க்குறாப்புல. அது அந்த பையனுக்கு, சின்ன பசங்க எல்லாருமே வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப குரூரமாக இரக்க சுபாவம் மற்ற மனிதர்களாக மாறிடலாலும் பிறக்கிறப்ப இயல்பில் இருக்கிற இரக்க சுபாவம் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் பிறப்போடையே வந்தது. அது வளர வளர தான் அதெல்லாம் மாறுது. அந்த மாதிரி இயல்புக்கு ஏற்ப அதே மாதிரி வந்துடுறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட இது மாதிரி அந்த பசுமாடெல்லாம் மேய்க்கிறவர் அந்த பசுமாடெல்லாம் அடிக்கிறாருப்பா, நான் அதை மேய்க்கிறேன் அப்படின்ட்டு. என்னது, நீ மாடி மேய்க்க போறியா? இது எந்த விதத்தில் சரி?
படிக்க போக வேண்டிய வயதில் மாடு மேய்க்க போகிறேங்கிற அப்படின்னு. இல்லைப்பா, நான் வந்துட்டு படிக்கிறேன், எனக்கு இது மாடு மேய்க்கிறதையும் அடிக்காமல் நான் அதை போயிட்டு வந்துட்டுருக்கிறேன், அது தொந்தரவு பண்ணுறதை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரி, பையன் விருப்பத்தில் என்ன ஒரு இது சின்ன விஷயம் தானே, ஆசைப்படுறா, செய்யட்டுமே அப்படின்னு அந்த ஊரில் உள்ள பெரியவங்கள்ட்ட சொல்லி என் பையன் வந்துட்டு இந்த மாடுகள்லாம் மேய்ச்சல் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இப்போ இதனால் வந்துட்டு ஏற்கனவே அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த இடையனுக்கு வந்துட்டு அந்த வேலை வந்து இடைஞ்சல் ஏற்படுது, பறி போயிடுச்சு அப்படிங்கிற கூட மாதிரி சொல்லலாம். அதற்கப்புறம் விசாரதர்மர் தினசரி வந்து காட்டுக்கு பசுக்களை ஓட்டிகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கிறார். அந்த இடத்துல விசாரதர்மர் அடிப்படையிலேயே வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்து சிவபக்தர், பக்தியை வந்து உணர்வுபூர்வமாக செய்யறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, சாதாரணமான பக்தி அப்படின்னு இருக்குது. உணர்வுபூர்வமாக செய்கிறதுக்கு வந்து நம்ம கண்ணப்பர் தான் வந்து, கண்ணப்பர், சண்டேச பெருமானெல்லாம் மிகச்சிறந்த உதாரணம் சொல்லலாம். 63 நாயன்மார்களில் முதன்மையான ஸ்தானம் அப்படின்னா சண்டேச பெருமானுக்கு தான். ஆக வந்து விசாரதர்மர் வந்து உணர்வுபூர்வமான பக்தி உடைய மனிதர். பசுக்களை கொண்டு போய் மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப மணலில் சிவலிங்கம் பிடிச்சி விளையாடுற, சின்ன பிள்ளைங்க மணலில் வந்துட்டு இந்த பொம்மை செஞ்சு விளையாடுற மாதிரி மணலில் சிவலிங்கத்தை பிடிச்சி விளையாடுறாரு. விளையாடுறப்ப அப்போ வந்து ஒரு பசு தானாக வந்து காம்புலேருந்து அந்த சிவலிங்கத்தின் மேலே பால் சொரியுது. இன்னும் சந்தோஷமாயிடுறாரு அதை பார்த்து. அதற்கப்புறம் அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக வழக்கமாயிடுது. பசு எங்கேயாவது தானாக பால் சொரிகிற தகவல் உண்டா? கிடையாது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதற்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து ஒரு வீட்டிலேருந்து சொம்பு எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடார். மணலில் சிவலிங்கம் பிடிப்பார். சிவலிங்கம் பிடிச்சி வைக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, கவனிச்சிட்டு இருக்க பசு எல்லாத்தையுமே வந்துட்டு பேச்சால் அன்பால் கட்டி வச்சுருக்கிறதுனால இவர் அடிக்கிறதே கிடையாது. வான்னு கூப்பிட்டா வரும், மேஞ்சிட்டியா வீட்டுக்கு போகிறப்பலான்னா எல்லாம் புறப்பட்டு கூட்டமாக வந்துடும். அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட உயிரினங்களாக ஆறிடுச்சு. அதனால் அந்த ஒரு பித்தளை சொம்பு எடுத்துகிட்டு வந்து கூட கையோடு எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அந்த பக்கம் வந்து வரப்ப சிவலிங்கம் வர வேண்டியது, அந்த மேய்ச்சல் காட்டில் வந்து சிவலிங்கத்தை பிடிக்க வேண்டியது, பிடிச்சு உருவாக்கி வைக்கும்போது அந்த பசுமாடு தானாக வந்து இன்னும் பால் சொரிய ஆரம்பிக்கும்போது இவர் அதை சொம்பில் பிடிச்சிடுறார். சொம்பில் பிடிச்சி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறார். இது ஒரு தொடர்ச்சியான விளையாட்டாக நடந்துக்கிட்டு. இவரால் வேலை இழந்த இடையன் வந்து ஒரு நாள் அந்த பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இது மாதிரி உங்கள் பையன் வந்து நான் அடிக்கிறேன் துன்புறுத்துறேன்னு சொல்லிட்டு பசுமாட்டு பாலெல்லாம் பிடிச்சி மண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இந்த ஞானக்கண் ஊனக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஒரு விதமான பார்வை. யார் எந்த விஷயத்தை கூர்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அது சார்ந்த அற்புதம், நுணுக்கம் எல்லாம் தெரிய வரும் அப்படிங்கிறது. ஒரு சாதாரண பார்வைக்கும் ஒரு கலைத்தன்மையோடு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரியான பார்வையாக நம்ம இங்கே அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதேமாரி சொல்லும்போது நம்ம வேண்டான்னு சொல்லியும் பையன் ஆசைப்படுறாரேன்னு சொல்கிறதுக்கு, ஆசைப்பட்டதுக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு இவன் இதை மாதிரி கெட்ட பேரெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு ரொம்ப கடுமையான கோபத்தோட போகிறாரு அந்த இடத்துக்கு. இடையன் சொன்னது மாதிரி பையன் வந்து மணலில் சிவலிங்கம் பிடிச்சி அதில் பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பார்வைக்கும் அது மண்ணில் பாலை ஊற்றுற மாதிரி தான் தெரியுது. அவருக்கு கடும் கோபம் வந்துடுது. கோபம் வந்த பிறகு அடுத்த சொம்பு வந்து பால் கறந்த நிலையில் வலது பக்கம் இருக்கு. இவர் வந்து விசாரதர்மா அப்படின்னு போய் பக்கத்தில் கூப்பிடுறாரு. அந்த பையனுக்கு எந்த கவனமும் இல்லை. முழு சிந்தனையும்
அந்த சிவபெருமான் மேலே இருக்குது. அதனால் அப்பா கூப்பிடுறது காதில் விழல. காதில் விழாமல் அப்படி என்ன பூஜை வேண்டியிருக்கு, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொம்பு பாலை காலால் எட்டி விடுறாரு. இவர் முழு கவனமும் அந்த சிவலிங்கத்து மேலேயும் அபிஷேகம் பண்ணுற செயல்பாடு மேலேயும் இருந்ததுனால உதச்சி தள்ளி விட்டது அப்பா, அவருடைய கால் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லை. யார் நம்ம பூஜைக்கு இடையூறு பண்ணுறது, யார் அது அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தோட பக்கத்தில் இருக்க கழியை எடுத்து அந்த கழியை விட்டு பார்க்குறார். அந்த கழி மழுவாகுது. மழுன்னா கிட்டத்தட்ட கோடரி மாதிரி ஆனால் ஒரு ஆயுதம். அந்த கால்கள் கண்ணுக்கு தெரிகிற கால்களை வெட்டிடுற. மறுகணம் கால் துண்டா போய் அவங்க அப்பா கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே எம்பெருமான் சிவபெருமான் உமையொரு பாகரா காட்சி கொடுக்குறார். உமாதேவி சகிதமாக நந்தி மீது அமர்ந்து காட்சி தரார். காட்சி தந்து எனக்காக என்கிட்ட உள்ள ஈடுபாட்டில் எனக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாலை தட்டி விட்டதுக்காக உங்கள் அப்பா காலையே வெட்டிட்டியே நீனு அப்படின்னு சண்டீசனமாம் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் மாலை சுற்றுறார். முதல்ல கீழே உள்ள சிற்பம் வந்து அந்த மேய்ப்பன் ஆணிரைகளை, அதாவது பசுக்கூட்டத்தை கோலால் அடிக்கிறது. அதுக்கப்புறம் பசுக்கூட்டம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் வந்து தான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுக்கூட்டத்தை விசார தர்மர் வாங்கிட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு பசுக்கூட்டங்களை மேய்த்த பிறகு சிவலிங்கம் மணலில் பிடிச்சி பூஜை பண்ண சிற்பம் இருக்கும். அந்த நேரத்தில் பூஜைக்கு இடையூறா காலால் அந்த பாலை தட்டி விட்ட அப்பாவுடைய காலை மழுவால் வெட்டிய காட்சி இங்கே சிற்பமாயிருக்கு. அவ்வளவு மிகச்சரியா தனக்கான, அதாவது சிவபெருமானுக்கு பூஜைக்குரிய பொருட்களை அவங்க, அதாவது பால் அபிஷேகம் பண்ண வைத்திருந்த பாலை வந்து அவங்க அப்பா காலால் எட்டி உதச்சிட்டாருங்கிற கோபத்தில் அப்பாவுடைய காலையே வெட்டிடுறார். அப்போ நிவேதனத்துக்குரிய பொருளை எடுத்தது அப்படிங்கிற மாதிரியான கணக்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவன் சொத்து மேலே அப்போ அந்த பூஜைக்கான பாலுங்கிறது அப்போதைக்கு சிவன் சொத்து. அந்த எட்டி உதச்சதுனால அந்த தண்டனையை அவர் கொடுக்குறாரு. அதனால் எல்லா அடியார்களுக்கும் அண்டர்பிரானின் தொண்டர்தமுக்கு அதிபனாக்கி தான் உண்டனவும் உடுத்தனவும் உண்டகலனும் உடுத்தனவும் கொடுத்து கொன்றை மாலை சூட்டி சண்டீசனமாம் பதம் தந்தோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கீழே அவர் தலையில் கொன்றை மாலை சூட்டிங்கிறார். அந்த சிற்பம் தான் இது. இது வரலாற்று ஆர்வலர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சில பேர் வந்து இது மாதிரியான அமைப்பில் ராஜேந்திர சோழர் தன்னை பாவித்து இந்த சிற்பத்தை வடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கூட உண்டு. கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே மிக நேர்த்தியான, மிக அழகான, மிக அற்புதமான சிற்பம். எல்லா சிற்பங்களுமே அற்புதமான. இவங்க ஞான சரஸ்வதி கங்கை கொண்ட சோழபுரத்தின் அழகு சிற்பங்களில் மற்றொன்று. சண்டேச பெருமான் நூல் பிச்சு போடுறது, கை தட்டுறதெல்லாம் கையில் ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போல அப்படின்ட்டு கையை தொடச்சி காமிச்சிட்டு சிவ சிவ பெருமானை அப்படின்னு சொன்ன போதுமான. கங்கை கொண்ட சோழீஸ்வரத்து சண்டேச பெருமான் இவர்.
இந்த தசபூஜ காளி சாளுக்கிய தேசத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்க. சாளுக்கிய தேசத்தோட போர் புரிஞ்சப்ப அங்கேருந்து ராஜேந்திர சோழர் காலத்துலேயோ இல்லை அவருடைய பையன் ராஜாதிராஜர் காலத்துலேயோ எடுத்துகிட்டு வந்த காளியம்மன். இந்த பக்கம் 5 காய், இந்த பக்கம் 5 கை, சூலம். ரொம்ப வரப்பிரசாதி. நம்ம என்ன வரம் கேட்டாலும் அம்மா கொடுப்பாங்க, கூட துணைக்கி இருப்பாங்க. ஓம் மகாசக்தியே நமக. இந்த சிங்கி முகக்கேணி உடையார்பாளையம் ஜமீன் காலத்தில் செய்யப்பட்டது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சுரங்கம் இருக்குது. இந்த வழியாக இங்கேருந்து நுழைஞ்சி வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது சொதை சிற்பம். உடையார்பாளையம் ஜமீன் விஜயநகர பேரரசு காலத்தில் வந்தவங்க. அதாவது தெலுங்கு வம்சாவழியினர். காலாட்கள் தோழ உடையார் தன்மம். காலாட்கள் தொலைய உடையாருங்கிறவர் கடைசியாக அதில் அரசாட்சியில் இருந்த ஜமீன்களில் ஒருத்தர். அவருடைய ஜன்மம்னு கொடுத்துருக்கு. மேலே தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அவர் காலத்தில் கட்டப்பட்டது இது. நம்ம உண்மையிலேயே மிக பெருமைப்படக்கூடிய பிரம்மாண்டமான கோவில் இது. இந்த பகுதியில் இதை சுற்றி எங்கேயுமே மலைகளே கிடையாது. பாறைகளை எடுத்துட்டு வரணும் அப்படின்னாலும் இந்த பக்கம் கொள்ளிடத்தை தாண்டி வரணும். இந்த பக்கமும் பெரிய மலைகள் இருந்ததுமான பெரிய தடயம் இல்லை. இவ்வளோ கற்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பாங்க? 18ஆம் நூற்றாண்டில் பொறியியல், தொழில்நுட்பம், இயந்திரம் அப்படின்னு முன்னேறிட்ட வெள்ளையர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். அவங்களால கற்களையோ வேறு எதையுமோ வேறு எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து பாலத்துக்கு இது பண்ண முடியல. ஆனால் அதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரி கற்களை எடுத்துகிட்டு வந்து, பெருங்கற்கள் எடுத்துகிட்டு வந்து அதை சமப்படுத்தி வேண்டிய அளவுகளுக்கு உருவாக்கி ஒரு கோவில் கட்டுமானம் அற்புதமான ஒரு கலைச்சின்னமாக நிற்கிறது தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டாடுறோமா அப்படின்னா இல்லை. கொண்டாடுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக அதனோட பாதுகாப்பில் அக்கறை செலுத்துறது, வந்துட்டு போகிறது, தொடர்ச்சியாக ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். வந்து எல்லாரும் இதை பற்றி பேசுறது, எழுதுறது அப்படின்னு தொடர்ச்சியான செயல்பாட்டில் இருக்கும்போது இந்த கோவில் இன்னும் நிறைய பேருக்கு சேரும். இது வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதனை ஒட்டி தான் சாலை போகுது. அதனுடைய அதிர்வுகள் இதை பாதிக்கலாம். இப்போ சாலையை மேலும் விரிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு போக்குவரத்து இல்லாத சாலையை எதுக்கு விரிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் தெரியல. பெரிய இயந்திரங்கள்லாம் இந்த வழியாக போனுச்சுன்னா இதோட கட்டுமானம் கூட அதிர்வுக்குள்ளாகி பாதிக்கப்படலாம். தமிழர்களுடைய பெருமையாக கருதக்கூடிய விஷயம் இன்னும் அக்கறையோட இன்னும் சிறப்பாகவும் பாதுகாக்கப்படணும். இந்த ஒரு காட்சிப்பதிவு, இந்த ஒரு காணொலியில் நான் கங்கை கொண்ட சோழபுரத்தை முழுசாக எதுவும் சொல்லிடல. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை எடுக்கணும், இன்னும் விரிவாக காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிற ஆவல் இருக்கு. இன்னொரு முறையில், இன்னொரு பயணத்தில் இதோட கல்வெட்டுகள் இன்னும் வேறு என்னென்ன சிறப்பு அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காகவும் என் கூட காட்சிகளின் ஊடாக பயணித்ததற்காகவும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை வேறொரு பயணத்தில் வேறொரு இடத்தில் சந்திக்கிறேன். பராந்தகன்.